வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடாய் நல்லா சூடானதும் அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுலேயே வெந்தயம் போட்டு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அண்ட் பச்சை மிளகா போட்டுட்டு இதுலேயே வந்துட்டு கறி லீவ்ஸும் போட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கருவாட்டு குழம்புக்கு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். அண்ட் பூண்டும் அது கூடயே போட்டுட்டு நல்லா வெங்காயம் வெந்ததுக்கு அப்புறமேட்டு இதில் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேங்க. தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வேகிற அளவுக்கு விட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் இதில் காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் எடுத்திருக்கேன். கருவாட்டு குழம்பு வெறுமன கருவாடு மட்டும் போட்டு வைக்காம இந்த மாதிரி காயெல்லாம் ஆட் பண்ணி அத்தன்டிக்கா பண்றப்போ டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. காய் வேகத்துக்காக கொஞ்சமா உப்பு போட்டுட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது காரம் கம்மியா இருக்கும், அதனால 1 ஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய் தூளும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா காயோட ஒற்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு வெந்ததுக்கு அப்புறமேட்டு இதுல ஒரு லெமன் சைஸ் புளியை வந்துட்டு கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைசல் போட்டாலே காய் வந்துட்டு இன்னுமே டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ வேகிறதுக்காக மூடி வச்சுட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தா சூப்பராக காயெல்லாம் வெந்து வந்திருக்கோங்க. இப்போ இதில் தட்டைப்பயிரை ஆட் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, செம்மையாக வெந்து வந்திருக்குல்ல. இப்போ இந்த தண்ணியோட நான் தட்டைப்பயிரை ஆட் பண்ண போகிறேன். இதுதான் ஸ்பெஷலே. ஏன்னா ஒரு சிலர் தண்ணி வந்துட்டு ஆட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த தண்ணியோட ஆட் பண்ணாதான் குழம்பு வந்துட்டு இன்னுமே சூப்பராக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. அண்ட் சைடில் இப்போ நாம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு தலையெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிருக்க கருவாடை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் காய் தட்டைப்பயிறு எல்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்குல்ல. இந்த அளவுக்கு இருக்கப்போ நம்ம வேக வச்ச கருவாட்டை இதில் போட்டுக்கலாம். ஒரு சிலர் கருவாடை வந்துட்டு ரொம்ப நேரம் குழம்புல வேக வச்சிருவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, எல்லாம் உடஞ்சிரும். நம்ம ஒரு 2 to 3 மினிட்ஸ் அதில் வேக வச்சாலே போதும். நல்லா கருவாடோட ஃப்ளேவர்ல குழம்புல இறங்கி சூப்பரான ஸ்மெல்லோட குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுங்க. ஒரு கொதி விட்டு கருவாட்டு குழம்ப ஆஃப் பண்ணிட்டாலே போதும், செம்மையாக கருவாட்டு குழம்பு வந்துட்டு ரெடியாகி வந்துடும். இப்போ நல்லா சூடாக இருக்க சாப்பாட்டில் காயோட சேர்த்து அந்த கருவாட்டு குழம்பு எடுத்து வச்சா ரொம்ப மனமாக இருக்குங்க. சாப்பிட செம்மையாக இருக்கும். ரொம்ப நாளாக என் ஹஸ்பண்டை செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போய் அவர்கிட்டயே கொடுத்துருவோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூவையும் அவரே கொடுக்கட்டும். கொண்டு போய் கொடுக்குறேன். ரியாக்ஷன் பார்த்தீங்களா? ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கொண்டு போய் கொடுக்குறேன். அதனால தான் நல்லா சூடாக இருக்குது கருவாட்டு குழம்புல. கருவாடு காயெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்ணுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுட சுட இருக்குது. எப்படி இருக்குன்றதை அவரே சொல்லுவார், பாருங்க. சூப்பராக செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.